இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவா எடுத்தாதானே அவங்க பேசுறத நம்ம ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிடலாம். வாங்க அந்த ஜன்னல் பக்கத்துல போனை வச்சிடலாம். சரி வா. என்ன விஷயம் பாட்டி? தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. அவங்களுக்காக தான் நம்ம ஜானகி இந்த நேர்த்தி கடனையே பண்றா. திரும்ப அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். அதனால அவங்களும் நேர்ல வந்து கும்பிட்டாதான் வேண்டுதல் பூர்த்தி ஆகும். வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருங்க, நான் வேணா கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறேன். பாத்தீங்களா அண்ணி, கதிரியும் தனாவையும் கோயிலுக்கு வர வைக்க பாக்குறாங்க. இதுக்குதான் மறைஞ்சு மறைஞ்சு இவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காளா? மாயாதான். ஹலோ, சொல்லு மாயா. தனா, கிளம்பிட்டீங்களா? ஏதோ கிளம்பிட்டே இருக்கோம். மாயா கூட நான் பேசுறேன். இரு, பாட்டி பேசணும்னு சொல்றாங்க. கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. என்னடா அது, ரெண்டு பேரும் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறீங்களே. ஒன்னா எல்லாரும் இந்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியது. திரும்ப அந்த வீட்டுக்கு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நடக்கும்டா. அதுக்குதான் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் வைக்கிறோம். இத பாரு, கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இந்த வீட்டுக்கு வருவீங்க. நடந்தா சந்தோஷம்தான் பாட்டி. ரகுராமனுக்கு அவனை மீறி நீ போயிட்டியேன்னு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கான். அதான் உங்களை எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக முடியல. அதனாலதான் ரகுராமனுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கோம். அது பரவாயில்ல பாட்டி. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா நானும் குலசாமிக்கு படையல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை செய்யறதுக்கு தான் நான் அங்க வரேன். நல்லது கண்ணு, பண்ணிடுவோம். நீங்க வந்துருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் போன் வைக்கிறேன். இந்த ஒரு ஆதாரம் போதும் பார்வதி. போனை மட்டும் எடுத்துட்டு வா, போய் அண்ணங்கிட்ட காட்டுவோம். பாத்தீங்களா அண்ணி, எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க.